ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே எடுத்த விலாக் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு 1 ஹவர் ட்ராவலில் ஒரு புத்தர் கோவில் இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புது வீடு வந்து பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து புது வீடு வேறு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் காலைல கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாங்க நம்ம அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டே வந்து எப்படி போணுச்சுன்றதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 o'clock வந்து இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஏர்லியாகவே போனால் தான் அந்த வெயிலுக்குள்ளே வந்து போயிட்டு வர முடியும். ஸோ அதனால தான் வர்றதுக்கு எப்படி மேக்ஸிமம் ஈவினிங் ஆகிடும். நம்ம அங்கே போகிறது வந்து கொஞ்சம் வெயிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து நல்லது. ஏன்னா குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம், பைக்கில் போகிறோன்றனால கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பலான்னு சொல்லிட்டு காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே எழும்பி குருமா வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குருமாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் பூரி மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, பெருஞ்சீரகம், அப்புறம் சின்ன சீரகம், பல்லாரி வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 மிளகாய், இஞ்சி வந்து துருவி வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கலந்துக்கோங்க. இந்த பூரி மசாலாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கக்கூடாது. நல்லா அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்தளவுக்கு வந்தால் போதும். ஸோ ஒரு 2லேருந்து ஒரு 3 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டாலே வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து மாறிடும். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒன்லி கேரட் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அந்த காய்கறி வந்து வேகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. உப்பு சேர்க்கும் போது கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த காய் வந்து வேகிற அளவுக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குக்கரில் நான் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தொலியை வந்து எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வந்து வச்சுருக்கேன். காய் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கடையில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக வந்து கடலை மாவு வந்து எல்லோரும் லாஸ்ட்டாக வந்து ஊற்றுவாங்க. நான் வந்து கடலை மாவு வந்து ஊற்ற மாட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்குறனால நான் வந்து பொட்டுக்கடலை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்குவேன். இது கூட கொஞ்சம் நீங்கள் சோம்பு போட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒன்லி பொட்டுக்கடலை மட்டும் போட்டு நல்லா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மாவு எடுத்துகிட்டு அதில் தண்ணி கலந்து நல்லா கெட்டி இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற கேரட் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துடலாம். கிழங்கு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு வந்து பெரிய சைஸாக இல்லாமல் நல்லா வந்து மசிச்சுக்கணுங்க. ஸோ அதனால் கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் அப்படியே வந்து அடிச்சிங்க அப்படின்னா கிழங்கு வந்து நல்லா ஈஸியாக வந்து மசிச்சு வந்து வந்துடும். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஃபைனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து கரைச்சி வச்சுருந்தாலே அதை வந்து சேர்த்துட்டு இதுக்கு மேலேயே வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து கரம் மசாலா வந்து ஃபைனலாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் சாப்பிடும்போது பரிமாறினீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து பூரி போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பூரிக்கு போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் டஸ்டிங்க்கு வந்து மாவு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் பூரிக்கு தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பூரி போட்டு எடுக்கிற அந்த எண்ணெய் வந்து கருப்பாகாமல் அப்படியே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் சப்போஸ் வந்து டஸ்டிங்க்கு வந்து மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா பூரியை போட்டோடனே பார்த்திங்கன்னா மாவு வந்து பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் பூரி எடுத்ததுக்கப்புறம் அடியில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து கருப்பாக வந்து இருக்கும். அந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா வடிகட்டினாலுமே அந்த கருப்பு வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அடுத்து ஏதாவது குழம்புக்கோ இதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு முடியாது. கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் பூரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டஸ்டிங்க்கு வந்து இந்த மாதிரி மாவு போடாமல் எண்ணெயை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சாப்பாடெலாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க.
இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து வச்சிட்ருக்கேன். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிளேட்டில் வச்சு கொடுத்தா அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. காலையில் பார்த்திங்கன்னா நேராக வந்து நம்ம வீடு பார்க்குறதுக்காக வந்து போயிட்டு இப்போ ஒரு 4-5 வீடு வந்து பார்த்துருக்கோம். பட் எதுவுமே வந்து நம்ம வந்து ஃபைனல் வந்து பண்ணல. ஸோ அதனால் அங்கே வந்து வீடியோலாம் வந்து நான் எடுக்கலை. ஏன்னா வந்து அங்கே வந்து எடுக்கலாமா என்னென்னு தெரியல. ஸோ அதனால் நான் வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு ஃபைனல் பண்ணல. அப்படியே வந்து வர வழியில் பார்த்திங்கன்னா புத்தர் கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம். ஏன்னா நல்ல வெயில். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே கொஞ்சம் குழுன்னு இருக்கும் அப்படின்றதுக்காக கோவிலையும் பார்த்த மாதிரி இருக்கும். இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்து வந்தோம். நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு மத்தியான டைம்ன்றனால வந்து க்ளோஸ் பண்ணியிருந்துச்சு. இங்கே வந்து காலையில் ஒரு 9:30க்கு ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 12 o'clock வரைக்கும் இருக்குமா. அப்புறம் ஈவினிங் வந்து 4:30க்கு மேலே தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். க்ளோஸில் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் வியூ சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு நடு காட்டுக்குள்ளே வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப சைலண்டாக ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து கண்ணாடியால் வந்து ஜன்னலில் இருந்தது. ஸோ நான் ஜன்னலிலே மொபைல் வச்சு பார்க்கும்போது உள்ளதெல்லாம் நல்லா கிளியராக வந்து தெரிஞ்சதுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு புத்தர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன் பிடிக்கும்னு எனக்கே தெரியாது. அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஏரியா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சைலண்டாக இருக்குது. இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு புத்தர் மட்டும் வச்சுருந்துருக்காங்க. இப்போ வந்து அதே மாதிரி இப்போ ரொம்ப பெருசாக வந்து கட்டிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரச மரத்துக்கு கீழே வந்து ஒரு புத்தர் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கிற புத்தர்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இங்கே வந்து சின்னதாக குட்டியாக விநாயகரும் சிவன் லிங்கமும் கூட இங்கே வந்து இருந்துச்சு. இந்த வியூவும் இந்த ஏரியாவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஏரியாவுக்கு பின்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலை தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா காற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக வந்து இருந்துச்சு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே இங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அங்கே வந்து போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா நீட்டாகவும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு என்ன ஃபீலிங்ஸ்னால் நமக்கு தெரிஞ்சிருந்தால் ஒரு 4:30க்கு மேலே வந்திருக்கலாம். நம்ம வந்து இங்கே வந்து என்ன எப்படி வந்து ப்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரின்றதை பார்த்துருக்கலாம். இந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சங்கரங்கோவிலேருந்து புளியங்குடி போகிற ரூட்டில் வந்து இருக்குது. உள்ளே வந்து கட்டாகணும். நீங்கள் வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே வந்து போர்டெலாம் வந்து வச்சுருப்பாங்க. புத்தர் கோவிலுக்கு வந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் இருந்துட்டு நீங்கள் சப்போஸ் வராமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. அவ்வளோ சூப்பராக வந்துருந்ததுங்க. எனக்குலாம் இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல. அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த புத்தர் கோவிலோட ஹிஸ்ட்ரி வந்து என்னன்றதை நான் இன்னும் சர்ச் பண்ணி வந்து பார்க்கலாங்க. ஒரு ஆர்வக்கலரில் பார்க்க வந்துட்டேனே தவிர்த்து இந்த ஹிஸ்ட்ரி என்னன்றது எனக்கு தெரியாது. நான் ஸோ அதனால தான் உன்ட்ட தான் ஷேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த கோவிலுக்கு வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கூகுளில் கூட போட்டு பார்த்து இதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு செஞ்சுட்டு நீங்கள் வந்து வரலாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து புத்தர் சிலை வந்து கட்டிகிட்ருக்காங்க. அதை வந்து இப்போ கம்மிங் இந்த மந்தில் தான் ஏதோ டேட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறதா கூட வந்து இங்கே வந்து போர்டெலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து புத்தர் ரொம்ப பிடிக்கும், இந்த கோவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்துக்கலாங்க. ஓகே காய்ஸ், இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து போணுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு வந்து நாளைக்கு ஃபைனல் பண்ணுறதுக்கு வந்து போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து எந்த வீடு வந்து பார்த்துருக்கோம், எந்த ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படின்றத நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வீடு பார்த்துட்டோம் அப்படின்னா மறுநாளே வந்து பால் காய்ச்சிடுவோம். ஸோ அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து கன்ஃபார்மாக வந்து ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா டாட்டா பாய்.